ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நேற்று லிமிட்டிங் ரியேஜென்ட் பார்த்தோம். இன்றைக்கி ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மோல் அனாலிசிஸ் வச்சு பார்க்க போகிறோம். A + 2B gives C. இதே நேற்று போட்ட அதே சம் தான். அதில் வந்து ப்ராடக்ட் நம்ம கண்டுபிடிக்கல, லிமிட்டிங் ரியேஜென்ட் மட்டும்தான் கண்டுபிடிச்சோம். இன்றைக்கி ப்ராடக்ட்க்கு எத்தனை மோல்ஸ்னு கண்டுபிடிக்க போகிறோம். 5 moles of A reacts with 20 moles of B. Calculate the number of moles of Cன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கணும். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இது தான், எழுதிக்கிட்டாச்சு. அதுக்கடுத்து நேற்று இந்த ஸ்டெப்பெல்லாம் பார்த்துட்டோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஏ ஓடுது, பி ஓடுது, சி ஓடுது எழுதிக்கிட்டோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ வந்து 5 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் பி வந்து 20 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, எழுதியாச்சு. இப்போ சி கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். ஏவோட கோஎஃபிஷியன்ட் 1, பியோட கோஎஃபிஷியன்ட் 2, சியோட கோஎஃபிஷியன்ட் 1 போட்டாச்சு. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸை ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டால் டிவைட் பண்ணணுன்னது 5/1, 20/2, x/1. இதில் பார்த்தீங்கன்னா மினிமமாக இந்த 2 ரியாக்டண்ட்டில் வந்தது ஏ தான். ஸோ ஏ இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட்னு எடுத்து பார்த்தோம். இன்றைக்கி மோல் அனாலிசிஸை வச்சு சி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஏ தான் லிமிட்டிங் ரியேஜென்ட் நேற்று கண்டுபிடிச்சிருந்தோம். இதில் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இப்போது இதையும் வச்சு நம்ம சிங்கிறது வந்து ப்ராடக்ட், எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா லிமிட்டிங் ரியேஜென்ட்டை வச்சு தான் நம்ம ப்ராடக்டை கண்டுபிடிக்கணும். ஸோ 5/1, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஏ வந்து 5, ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ நம்பர் ஆஃப் சி நமக்கு தெரியாது. அடுத்து ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் 1, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் சி = 5 மோல்ஸ். இப்படி தான் மோல் அனாலிசிஸை வச்சு கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ சில்ட்ரன்.